திருகோணமலை துறைமுகம் உலகின் ஆழமான இயற்கை துறைமுகங்களில் ஒன்றாக இருக்கிறது. இது இந்து சமுத்திரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளதால் வர்த்தக ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பெரும் பலர்களின் பார்வையில் எப்போதும் இருந்து வருகிறது. அமெரிக்கா போன்ற நாடுகள் இங்கே தளம் அமைக்கவோ அல்லது செல்வாக்கு செலுத்தவோ விரும்புவது பல தசாப்த கால அரசியல் வரலாறாக இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் அமெரிக்க ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையும் அதே சமயம் ஆட்சி பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த என்பதையும் தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. திருகோணமலை போன்று கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கைப்பற்றுவது அல்லது அங்கு செல்வாக்கு செலுத்துவது அவர்களின் மூலோபாய நகர்வாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டிய அமெரிக்கா தற்போதும் தனது அடுத்த கட்ட பார்வையை இந்து சமுத்திரத்தின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த திருகோணமலை துறைமுகத்தின் பக்கம் திருப்பியிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் இந்த அதிரடி நகர்வுகள் இலங்கையின் இறையாண்மைக்கு சவாலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு பணிந்து பின்வாங்குகின்றதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. சர்வதேச அரங்கில் ரஷ்யா போன்ற வல்லரசுகள் பலவீனமடைந்து வருவதை பயன்படுத்தி ஆசிய பிராந்தியத்தில் தனது பிடியை இறுக்க அமெரிக்கா முயற்சித்து வருகிறது. இவ்வாறான ராஜதந்திர போரில் திருகோணமலை ஒரு முக்கிய தளமாக மாற்றப்படுவது இலங்கைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இறுதியில் வல்லரசுகளின் நலன்களுக்காக சிறிய நாடுகளின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் குறிவைக்கப்படுவதையே இந்த நகர்வு வெளிப்படுத்தி நிற்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தனது தேர்தல் பிரச்சாரங்களின் போதே இலங்கையின் இறையாண்மை மற்றும் நிலங்கள் வெளிநாடுகளுக்கு தாரை பார்க்கப்பட மாட்டாது என்பதில் உறுதியாக இருந்தது. இருப்பினும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக நாடுகளின் பொருளாதார உதவிகள் தேவைப்படுவதால் வல்லரசுகளின் அழுத்தங்களை சமாளிப்பது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்து வந்தது. இந்தியா மற்றும் அமெரிக்காவுடன் பாதுகாப்பு ரீதியாகவும் சீனாவுடன் பொருளாதார ரீதியாகவும் சமநிலையை பேண வேண்டிய கட்டாயத்தில் தற்போதைய அரசாங்கம் இருக்கிறது. ரஷ்யாவின் பலவீனம் மற்றும் ஆசிய அரசியல் உக்ரைன் போருக்கு பிந்தைய சூழலில் ரஷ்யாவின் கவனம் ஐரோப்பாவில் முடங்கியுள்ளதையே அமெரிக்கா சாதகமாக பயன்படுத்துகிறது என்பதுதான் ஒரு உண்மையான விடயமாக இருக்கிறது. இது ஆசிய பிராந்தியத்தில் குறிப்பாக இந்த சமுத்திரத்தில் அமெரிக்காவின் பிடியை இறுக்க வழிவகுக்கிறது. வெளிநாட்டு ராணுவ நடமாட்டம் அல்லது நீண்டகால குத்தகை ஒப்பந்தங்கள் நாட்டின் சுயாதீன முடிவெடுக்கும் திறன்களை பாதிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு வல்லரசுகளுக்கு இடையிலான மோதலில் இலங்கை ஒரு போர்க்களமாகவோ அல்லது பகடைக்காயாகவோ மாற்றப்படும் அபாயம் இருக்கிறது.